வெல்கம் பேக் டு சஹா டிகோட்ஸ். ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுக்குது, அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை கொடுக்குது. அமெரிக்கன் என்ன சொல்றாங்கன்னா 10 அம்ச கோரிக்கை வலியுறுத்துறாங்க ஈரான் கிட்ட. ஹார்முஸ் நீரிணையை திறக்கணும், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அந்த அணுசக்தி முகமையிட்ட ஒப்படைக்கணும். அது மாதிரி அந்த வெளியில இருக்கிற சிரியா பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்களுக்கு நீங்க நிதி உதவி அளிக்கக்கூடாது, இஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க. இதுக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க அதிபர் பதட்டத்துல இருக்காரு, அவருக்கு என்ன பேசணுங்கிறது தெரியல, என்ன செய்யணுங்கிறது தெரியல, அப்ப ரொம்ப பதறி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அமெரிக்காவோ இந்த கெடு கொடுத்து 10 நாள் ஆச்சு இன்னையோட, இன்னைக்குள்ள அவங்க அதை ஏத்துக்கல அப்படின்னா அவங்க எல்லாம் நரகத்துல இருப்பாங்க, ஈரான்ல உள்ளவங்க பூரா நரகத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரு இப்ப திருப்பி ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாம ஹார்முஸ் நீரிணையை திறக்க ட்ரம்ப் ட்ரை பண்ணாருன்னா நரகத்தின் வாசல் அவருக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க உண்மையிலேயே என்னதான் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு நாங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம், இந்த போரை ஆரம்பிக்கிறது வேணா நீங்களா இருக்கலாம், இந்த போரை முடிக்கிறது நாங்களா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இப்ப 2 நாளா ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவுடைய சக்தி வாய்ந்த F-35 5th ஜெனரேஷன் சொல்றாங்க. அந்த பிளைட் அது சும்மா சின்ன பிளைட்லாம் கிடையாது, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர் விமானம். அதை என்ன பண்றாங்க, இப்போ அமெரிக்கா கொஞ்ச நாள் மேலே சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஈரான் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், ஈரானுக்கு எந்த சக்தியும் கிடையாது, இதனால போர் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த 2 விமானங்களை அடிச்சு நொறுக்குறாங்க ராக்கெட் மூலமா. அப்போ உலக நாடுகளுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வருது, உண்மையிலேயே ஈரான் ஒண்ணும் இல்லையா, அப்படி ஒண்ணுமே இல்லாதவங்க எப்படி அமெரிக்க விமானங்களை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈரான் கிட்ட விஷயம் இருக்கு, ட்ரம்ப் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி உலக நாடுகளுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த F-35 விமானத்தை அடிக்கும் போது அதுல இருந்து 2 விமானி பாராசூட் மூலமா பறந்து கீழே குதிக்க ட்ரை பண்றாங்க, கீழே குதிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாராசூட் தானே, அது யார் எங்க போய் விடுவாங்கன்னு தெரியாது, ஆனா எங்க விடுனாலும் உயிரோட நுழைச்சுக்குவாங்க. ஒருத்தர் ஈரானுடைய எல்லையை தாண்டி அமெரிக்கா வசம் உள்ள அந்த ஏரியால போய் விழுந்துறாரு. இன்னும் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஈரானுக்குள்ளேயே விழுந்துறாரு. இப்ப ஈரானுக்குள்ளே விழுகும்போது ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஈரான் பெரிய மலை பிரதேசங்கள் ரொம்ப, அதனாலதான் அமெரிக்கா உள்ள மேனுவலா தரை வழியா தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த அமெரிக்க வீரர்களுக்கு மலை போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு போர் பண்ணி பயிற்சி கிடையாது, தரை வழியா போர் பயிற்சி பண்ணி தான் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குன்றதுக்காக இந்த மலைப்பகுதியா இருக்கு, இதுல நம்ம போர் செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம தோல்வி கண்டிப்பா நமக்கு தரை வழியா நிறைய ராணுவ வீரர்கள், ஏன்னா தரை வழி போறது நேரடியா ஒருத்தவங்க துப்பாக்கி சண்டை போடுறது, அதுல நிறைய நம்ம ராணுவ வீரர்கள் இலக்கு நேரம் அப்படின்னு அமெரிக்கா இன்னைக்கு வரைக்கும் பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இருக்கும்போது பிளைட்ல இருந்து அந்த குதிச்சாருல ஒருத்தர், அவரு ஊருக்குள்ள குதிச்சிட்டாரு. இப்போ ஒருத்தர் பார்டர்ல குதிச்சு போயிட்டாரு. பார்டர்னா எப்படி நம்ம சொல்றது, கடல் வழியாவோ இல்ல இது வழியாவோ குதிச்சிட்டாரு. ஒருத்தர் ஊருக்குள்ள நடு சென்டர்ல கோயம்புத்தூர் மாதிரி உள்ள ஒரு ஏரியாவில குதிச்சிட்டாரு. அப்போ அவங்க பிடிக்க விட்டது ஈரான் அரசு பரிசு அறிவிக்கிறாங்க அந்த ராணுவ வீரரை பிடிக்கிறதுக்கு. இவரை கொண்டு ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு பரிசு. ஆனா அமெரிக்கா என்ன சொல்லுது, நேற்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க சக்தி வாய்ந்த பல ராணுவ விமானத்தை எல்லாம் அனுப்பி அவர் டைரக்டா அது பிடிக்கிறவர் ஏதாவது கையில வச்சிருப்பார்ல, அவர் ஒரு சேட்டலைட் போனும் ஒரு கன்னு தான் வச்சிருக்காரு, அவர்கிட்ட வேற எந்த விதமான ஆயுதமும் கிடையாது. அப்ப ஒரு பென்டகனுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாரு அவர் இந்த இடத்துல தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதனால நாங்க ராணுவ வீரர்களை ராணுவ பெரிய ஹெவி போர்ஸ் அனுப்பி நாங்க ஒரு மீட்டுட்டோம், அதுக்கு எந்த ஆதாரமும் அவங்க வெளியிடல. மாறா ட்ரம்ப் ஒரு பேட்டியில சொல்றாரு, அவங்க அமெரிக்காவில் பாதுகாப்பா அவங்க அவங்க கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை அமெரிக்கா இன்னும் பிடிக்கல, அவர் நாங்க ஈரானும் சொல்றாங்க நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம், அமெரிக்காவும் தேடிக்கிட்டு தான் இருக்கு. அமெரிக்கா சொன்னுச்சுல இந்த மாதிரி நான் நிறைய போர் விமானங்களை அனுப்பி அவரை தேடுறேன்னு சொல்லிட்டு, அந்த தேடுதல் விமானத்துல 2 ஹெலிகாப்டரையும் ஒரு போர் விமானத்தை நேற்று அடிச்சிருக்காங்க. யாரு, ஈரான். பைலட் அந்த குதிச்சாருல, அவர் யார் கையில மாட்டினாலும் பிரச்சனை தான். இப்போ ஈரான் கையில மாட்டினாலும் அவங்கள வச்சுட்டு மிரட்ட செய்வாங்க ஈரான். அமெரிக்கா கையில கிடைக்கல அப்படின்னா ட்ரம்புக்கு எதிராக சில போராட்டங்கள்லாம் நடக்குது, ஒரு ராணுவ வீரர்களுக்கு தேவையில்லாம இவருடைய பர்சனலுக்காக பலியிடுறாரு அப்படின்ற மாதிரி. அதனால ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அந்த வீரரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு, ஒரு போருன்னு வந்துட்டாலே 2 பேருமே ஏதாவது எங்களுக்கு நாங்க குப்புற விழுந்தாலும் ஈஸியா மண் ஓட்டல அப்படின்ற கதை தான், எங்களுக்கு அதிக பாதிப்பு கிடையாது, அவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு, இவங்களுக்கு தான் அதிக பாதிப்புன்னு
இப்ப நம்ம பாதிப்பை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணல. இதே ஈரான் கையில அவங்க மாட்டிட்டாங்கன்னா, இன்கேஸ் ஈரான் அதை ஒரு வெளிப்படையா அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னா அமெரிக்கால பெரிய பிரச்சனையாகும். இதனால அந்த ஒரு ராணுவ வீரர் வந்து ரொம்ப முக்கியம், 2 பேருக்குமே ரொம்ப முக்கியம். இது ஒரு ராணுவ வீரரோட உயிர் வந்து இதை வச்சு 2 பேருமே பயங்கரமா அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க கொடுத்த கெடு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த கெடுவெல்லாம் கொஞ்சம் கூட ஈரான் மதிக்காம ஹோர்முஸ் நீரிணை வழியா நேற்று இஸ்ரேலுடைய ஒரு சரக்கு கப்பல் போயிருக்கு. அதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சு நேற்று நடுக்கடல்லே வச்சு ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள இதை வந்து அழிச்சுட்டாங்க இஸ்ரேல். இவன் ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்கான், யாரும் அமெரிக்கா, நான் வந்து உங்களை அழிக்க போறேன், இன்னையோட நீங்க முடிஞ்சீங்க, நேற்றையோட முடிஞ்சீங்க, நாளையோட முடிஞ்சீங்க. ஆனா ஈரான் அதெல்லாம் கொஞ்சம் கூட காசுலயே வாங்காம, கொஞ்சம் கூட செவி சாய்க்காம போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து நாங்க வந்து ஏற்கனவே ஈரானுடைய முக்கியமான ஒரு பாலத்தை தாக்கிட்டோம், அதனால அவங்களுக்கு வந்து பயங்கரமான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய பாலமா ஈரான்ல. இப்ப ஈரான் அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இந்த பாலத்தை நீ தாக்கிட்ட, இதுக்கு பதிலடியா நாங்க வளைகுடா நாடுகள்ல உள்ள குவைத், கத்தார், ஈரான், ஈராக்கு, இந்த மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் நாடுகள் இருக்குல்ல, அந்த உள்ள பெரிய பெரிய பாலங்களை எல்லாம் நாங்க தாக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போற ஆரம்பிச்சிட்டோம். இதை நம்ம பின்வாங்கணும் அப்படின்னா உலக நாடுகளும் நம்ம காரி துப்போம். ஒரு சின்ன நாடு, அதுவும் வந்து பொருளாதார தடையில வந்து பயங்கரமா வந்து ஒரு 25-30 வருஷமா வந்து பொருளாதார தடையை சந்திச்சுட்டு இருக்க ஒரு நாடு, தன்னுடைய பொருளை யார்த்தையும் விற்க முடியாம, எங்கேயும் நம்ம தன்னுடைய காசை கொண்டு போய் எந்த நாட்டிலையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பொருளாதார நலிவடைந்த நாடு ஈரான். இந்த நாடே வந்து இவங்க இப்படி காரி துப்புது அப்படின்னா, இவ்வளவு தூரம் அவங்களுக்கு எடுத்து போர் செய்யறாங்க அப்படின்னா, இன்னமும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீ போர் சமரசங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது. ஈரான் சொல்றது என்ன, சமரசம்லாம் அங்க வந்துடாத, உன்னை ஒரு முடிவு கட்டிட்டு தான், உடனே இஸ்ரேலாம் ஒரு முடிவு கட்டிட்டு தான் நாங்க அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஈரானுடைய இது இருக்கு. இப்போ கதை எப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஹோர்முஸ் நீரிணையை திறந்தா நாங்க வந்து போற முடிச்சுக்கிறோன்ற மாதிரி அமெரிக்கா சொல்றாங்க. அப்ப போற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன, ஹோர்முஸ் நீரிணை மூடியா இருந்துச்சு, திறந்துதான் இருந்துச்சு. அதை மூடவத்துக்கு அமெரிக்காக்காரன், திரும்ப திறக்கணுங்கிறது அமெரிக்காக்காரன். எதையாவது ஒண்ணு சொல்லி அவனுக்கு எதையாவது ஒண்ணு ஏத்துக்கிட்டாலாவது சரி ஓகே போற, இது வந்து நம்ம அமெரிக்கா சொன்னதை ஈரான் ஏத்துக்கிடுச்சு, அதனால போற முடிவு கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப யோசனை பண்ணிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் ஈரான் சொல்றாங்க, இவர் பதட்டத்துல வளர்றாரு, என்னமாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கூலா பதில் சொல்றாங்க. ஆனா இப்போ ஹோர்முஸ் நீரிணையை யாரு கடக்கணும்னாலும் சரி, அது கடக்கிறது வந்து ஈரானுக்கும் ஓமனுக்கும் தான் அதோட பங்கு. ஒரு கப்பல் கடக்கணும்னா 18 கோடி ரூபா, 14 கோடி ரூபாயில இருந்து 18 கோடி ரூபா எங்களுக்கு நீ பணம் கட்டணும். டோல்கேட் ஃபீஸ் மாதிரி போ கட்டுனீங்கன்னா எவன் வேணா கப்பல் எடுத்துட்டு போ. இப்ப வந்துகிட்டு இருக்க கப்பல்லாம் இந்தியாவுக்கு வருது, பாகிஸ்தானுக்கு வருதுன்னு சொல்றாங்கல்ல, ஹோர்முஸ் தாண்டி இருக்குது, அத்தனை பேரும் பணம் கட்டிட்டு வர்றான். சும்மா வந்துகிட்டு இருந்தத பணத்தை கட்டி வர வச்சு இந்த பெட்ரோல் ரேட்டு, கேஸ் ரேட்டு, எல்லா ரேட்டையும் ஏற்றி விட்டானுங்க. உலக நாடுகளை பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டாங்க. இதனாலதான் ட்ரம்ப்புக்கு எந்த நாடுமே ஆதரவு தெரிவிக்க முடியாது, ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை பார்க்கறான். இதனால வந்து பொருளாதார, ஈரான் முன்னாடியே சொன்னதுதான், நாங்க வந்து உங்களை மாதிரி மனித உயிர்களை கொல்ல மாட்டோம், பொருளாதார ரீதியா உங்களை வந்து அடிச்சு ஒழிச்சு கட்டிடுவோம். இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டாங்க உலகத்துல வல்லரசுன்னு ஆடிக்கிட்டு இருக்க, உன்னுடைய பொருளாதாரத்தை அடிச்சு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுதான் ஈரானுடைய, அதுதான் கரெக்டும் கூட. மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்சியாளர் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு அவனுகள் மேல பழி விழுகிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு தான் ஈரான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போரை இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஈரான் அழிச்சிருவேன்னு ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்லுது. ஈரான் நீ எங்க மேல கைய வச்சு பாடுறா, முக்கியமா வந்து ஈரானுக்கு மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தையும் பாலங்கள் இந்த மாதிரி உள்கட்டமைப்பு வந்து நாங்க வந்து தாக்குவோம்னு சொல்றாங்க. நீ என்னை தாக்குனாலும் அதுக்கு நேர ஆப்போசிட்டா வளைகுடா நாடுகளை நாங்க பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்துவோம், எங்கள்கிட்ட இன்னும் பவர் இருக்கு, சக்தி இருக்கு, கொஞ்சம் கூட அசரவே இல்லை. ஏன்னா ஒரு வல்லரசு நாட்டை வந்து எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து ரொம்ப வலுவா, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப திராணியா இருக்காங்க. கொஞ்சம் கூட அவங்க பேசுற பேச்செல்லாம் பார்த்தா ஒரு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது. அமெரிக்காவும் எதிர்த்து எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. ஈரான் நான் அதை விட தயார் நிலையில இருக்குன்னு சொல்றாங்க. இதனாலேயே வந்து போர் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. எது எப்படியோ இந்த உலக தீவிரவாதியான அமெரிக்காவும் உலக தீவிரவாதியான அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றும் இல்லாம போனுச்சுன்னா சந்தோஷம்தான். இது மாதிரியான நல்ல தகவல்களுக்கு, உண்மையான தகவல்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பொது அறிவு அரசியல் வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சஹா டிகோட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.